पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் 3/4 பங்கு பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகுது. தன அதிபதியான புதன் கிரகம் மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் வக்கர நகர்ச்சியால் இருக்கிறார். மாதம் தொடங்கி 10 தினங்கள் வரை ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். அதன் பிற்பாடு குரு பகவானுடன் இணைகிறார். இதனால் நினைப்பதை தாண்டிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. புதிய பிரச்சனைகள் ஏதுமில்லை. சனி பகவான் சாதகமான அமைப்பில் ராகுவுடன் தொழில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சூரிய கிரகம் அவருக்கே உரித்தான சாதகஸ்தானத்தில் நகர்வதால் இரட்டை அனுகூல மேன்மைகள் உண்டு. அனைத்து பிரச்சனைகளையும் பொருளாதார பற்றாக்குறைகளையும் முறியடித்து சுபிட்சமான முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க. கேது கிரகம் மட்டும் சற்றே சரியில்லை. இதனால் அடிக்கடி ஏதேனும் சம்பந்தமில்லாத செய்திகளும் மன உளைச்சல்களும் தொடரலாம். ஆனாலும் எந்தவித பாதகமும் ஏற்படாது. சிறப்பு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் திடீர் தொகை வரவுகளும் ஏற்படும். அன்றாட வருமானம் உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளலாம். உள்ளூர் புகழ் அந்தஸ்து உயரும். எதிர்பாராத பணவரவுகள் உபரியாக கைக்கு கிடைக்கும். பிறரிடம் கொடுத்திருக்கிற தொகைகள் கைக்கு வரா. சொத்து, நிலபுலன், வீடு கட்ட சம்பந்தமான அடமான விஷயங்களில் மாட்டிக்கொண்டு தவித்து வர்றவங்களுக்கு நல்லபடியாக தீர்வு உண்டு. மாதம் முழுவதும் புதிய ரூப அதிர்ஷ்டசாலிகளாக ரோகிணி நட்சத்திரக்காரங்க வலம் வருவாங்க. ஆரோக்கிய கோளாறு ஏதுமில்லை. அரசு உத்தியோக முயற்சியில் ஈடுபட்டு வருகிற இளைய வயதினர் அதிர்ஷ்ட வெற்றியை அடைவாங்க. இந்த மாதம் திங்கக்கிழமை, புதன், வெள்ளிக்கிழமையில் முன்னேற்றம் உண்டு. மாதம் முழுவதும் மகரம், துலா ராசிக்காரவங்க சகாயமாக நிற்கிறாங்க. மற்றபடி கடன், கோர்ட்டு, காவல்துறை பிரச்சனை, வழக்கு விவகாரங்கள் 2வது வாரம் சாதகத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் 1, 2, 6, 13, 15, 16, 25, 27, 30வது தினங்களில் பல மாத சிரமங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் ஏற்பட்டு பொன்பொருள் சேர்க்கைகளும் எதிர்பாராத திடீர் பண வரவுகளும் கிடைக்க போகிற நிம்மதியான மாதம். பெண்கள் வாழ்வில் அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் ஏற்படும். மாணவ மாணவிகள் கல்வி விஷயங்களில் அலட்சியம் காட்டக்கூடாது. விவசாயிகள் அயலூரில் புதிய நிலபுலன்கள் வாங்குவது சார்பாக இறங்க போகிறீங்க. உத்தியோகஸ்தர்கள் தொடர்கின்ற உத்தியோக பணி, பதவி, வெளியூர் மாற்றம் தொடர்பான அனைத்து சிரமமும் விலக போகுது. தொழிலதிபர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே எடுத்து வருகிற தொழில் விருத்திலாம் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. கலைஞர்கள் இதுவரை சாதிக்காத பெரிய பட்ஜெட்டு வாய்ப்பு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகள் புது பதவி அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குது. அனுகூலமான நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 17, 18, 21, 22, 25.
27, 30, 31. ஆகஸ்ட்டு 1, 2, 4, 5, 7, 8, 11, 13, 16. பரிகாரம் பிரதி செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ நவகிரக கேதுவுக்கும் ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட